ஓகே. இப்போ நான் ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ள போக முதல்ல என்ன பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோட தந்து கொள்வேன். நான் வந்து ஹிமா சாஸ்னி, ஃபர்ஸ்ட் இயர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட், யூனிவர்சிட்டி ஆஃப் விஜயாவில் தான் போகிறேன். அப்போ இந்த வீடியோ மெயினாக எதுக்காகன்னு சொல்லி கேட்டால் வந்து இப்போ ஏஎல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இப்போ இந்த எக்ஸாம் நெருங்கின பீரியட்ல அந்த எக்ஸாம் டேஸ் தானே அந்த ஒரு சில கேள்விகள் மனசில் வரையும். ஸோ அவங்களோட மனசுல இல்லையோ அதாவது எல்லாருக்கும் நார்மலாக வர கொஷின்ஸ் தான். ஸோ உதாரணமாக சொல்ல போனோம்னு சொன்னால் வந்து again, படிச்சு எல்லாமே again அப்படியே மறந்த மாதிரி இருந்துச்சு. ஒன்றுமே ஞாபகம் இல்லாமல் யோசிச்சு பார்த்தா அவனுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லி மற்ற எப்படி சொல்லி கேட்டால் வந்து ஆஹ் படிச்சதுக்கு நிறைய இருக்கும். ஸோ எதை படிச்சுன்னு சொல்லி யோசிச்சு சும்மா டைம் போகும். சரி, அப்படி வருது. மற்ற எப்படி கேட்டால் இப்போ என்ன எந்த டைம் ஃபைனல் எக்ஸாமே அப்படின்னு சொல்லி ஒரு டென்ஷன் ஒரு இது வந்து இருக்குது. இந்த மாதிரியான கொஸ்டின்களுக்கு இந்த எங்களால் என்ன சொல்யூஷன் பார்க்கணும் வேண்டியது பற்றியும் மற்ற வந்து அந்த எக்ஸாம் நாட்களில் வந்து எங்களை என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ் நாங்கள் செய்யணும், இதில் முக்கியமாக கவனம் செலுத்தணுன்றதை பற்றியும் அதோட எக்ஸ்ட்ராவாக அதாவது எக்ஸாம்களுக்கு இடைப்பட்ட பார்ட் ஒன் நடக்கும், வாரத்தை பார்ட் ஒரு 2 நாளை கூட இருக்கும். அப்போ அந்த இடைப்பட்ட நாட்களை நாங்கள் எப்படி பிளான் பண்ணிக்கொள்வோம் சம்பந்தமாக தான் இந்த வீடியோ முக்கியமாக. சரிதானே? நீங்கள் எந்த ஸ்ட்ரீமாக இருந்துச்சுனாலும் உங்களுக்கு இந்த வீடியோ எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கடைசியில் பார்ப்போம். சரிதானே? இப்போ உதாரணமாக இப்போ கேள்விகள் இப்போ எங்களுக்கு முக்கியமாக வர சந்தேகங்கள், அதாவது மனசிலே கேள்விகள், டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இப்போ ஒரு கொஷின் மாதிரி எங்கள் மனசு நிலையில இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி தான். ஸோ படிச்ச எல்லாமே மறந்து வைத்த மாதிரி ஒரு ஃபீல். ஸோ அது வந்து என்ன சொல்லி கேட்டால் வந்து எல்லாருக்குமே. ஸோ இப்போ நானும் ஏழோட செஞ்சு அப்போ எனக்கும் தான் எல்லாருக்கும் தான். இப்போ உங்களோட ஃபர்ஸ்ட் வர ஒரு ஆளாக இருந்தாலும் பரவாயில்லை, எல்லாருக்குமே என்ன சொல்லி கேட்டால் வந்து இந்த கேள்வி கஷ்டமாக இருக்கும். ஸோ எல்லாருக்குமே ஈஸி காமனான சுச்சுவேஷன் தான். ஸோ நீங்கள் அதை பற்றி வரி பண்ண இல்லை, டென்ஷன் ஆக இல்லை. நீங்கள் கூலாக போய் ரிலாக்ஸாக எக்ஸாம் செஞ்சுட்டு வந்துச்சுன்னா எக்ஸாம் உங்களுக்கு போகணும் எல்லாம் டக்குனு ஞாபகம் வரும். ஸோ அதை பற்றி நீங்கள் வரி பண்ண வேண்டியதில்லை. சரிதானே? ரைட். அடுத்த விஷயம் வந்து சொல்லி கேட்டால் வந்து படிச்சதுக்கு நிறைய இருக்கும், ஆனால் எதை படிச்சு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன். சரிதானே? அப்போ அதுலேயே சும்மா டைம் போகிற விஷயம். சரிதானே? அப்போ அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டால் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு பாருங்க உங்களுக்கு எதாவது படிச்சதுக்கு இருந்துச்சு. சரிதானே? படிச்சதுக்கு இருந்துச்சு, அப்போ உங்களுக்கு இவ்வளோ தான் டைம் இருந்துச்சு. சரிதானே? இப்போ நான் பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்டால் வந்து குறைஞ்ச டைம். சரிதானே? குறைஞ்ச டைமுக்குள்ள எங்களால் எப்படி நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடணும். சரிதானே? அதாவது இப்போ எங்களுக்கு வந்து இப்போ மிச்ச டைம் இல்லை, ஆனால் ஷார்ட் டைமுக்குள்ள. சரிதானே? இப்போ நீங்கள் ஒரு சம்டைம் உங்களுக்கு படிச்சோண்டிக்க செக்ஷன்ஸில். சரிதானே? இப்போ வந்து நீ பார்க்கணும் இப்போ இப்போ நான் படிச்சோண்டியதுல எது அந்த கூட மார்க்ஸ் இந்த செக்ஷன்லேயே கவர் ஆகுது. ஸோ இந்த செக்ஷனில் படித்தாலும் கூட மார்க்ஸ் எடுத்துக்கொள்ளணும். சரிதானே? அதே இப்போ அந்த கூட மார்க்ஸ் இருக்க செக்ஷனாக இருச்சலும் அது, ஆனால் அதுக்கு பெரிய ஒரு டைம் கொண்டு போகிறோன்னு சொன்னால் அது சரிதானே? அதை விட உங்களுக்கு எந்த அதை விட குயிக்காக 2 செக்ஷன் அப்போ அது ஒரு செக்ஷன் தானே. அதை விட இன்னும் குயிக்காக உங்களுக்கு ஒரு 2 3 செக்ஷனை கவர் பண்ணி முடிச்சுட்டு படிச்சதுனால் உங்களுக்கு அதே அந்த அந்த பெரிய செக்ஷனை படிச்சாமல் அதுக்குரிய மார்க்ஸ் குயிக்காக எடுத்துக்கணும். சரிதானே? எனக்கு டைம் versus மார்க்ஸ். சரிதானே? எப்படி உங்களுக்கு பிடிக்க டைம் குறைச்சலாம் இருக்கணும், உங்களோட மார்க்ஸை இம்ப்ரூவ் பண்ணி மாதிரி இருக்கும். சரிதானே? அப்படி ஒரு சொல்யூஷனை தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ இந்த டைமில் ஸோ அதுக்கேற்ப நீங்கள் என்ன படித்த விஷயங்களை ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டா சரி. சரிதானே? அப்போ அதான் சொல்ல வரேன். பெரிய டைமோட கொடுக்கல மார்க்ஸ் கூடவா இருந்துச்சு. சரிதானே? ரைட். ஓகே. அடுத்த விஷயம் என்ன கேட்டால் வந்து இப்போ இப்போ நீங்கள் எவ்வளோதான் எக்ஸாம்பிள் ப்ராக்டிஸ் பண்ணி எப்படி இது செஞ்சுனாலும் கொஞ்சம் டேரெக்டாக வந்து அந்த ஒரு ஃபைனல் எக்ஸாம்னு சொல்லி ஒரு பயம் கொண்டு இருக்கு. சரிதானே? இப்போ அதை சொல்லி கேட்டால் வந்து சம்டைம் இப்போ எனக்கு திடீர்னு காய்ச்சல் வந்துடுமோ, தலைவலி வந்துடுமோ, நான் எனக்கு எக்ஸாம் போய் டென்ஷன் ஆகி ஏதாவது செட் ஆயிடுமோ, இதெல்லாம் வந்து இப்படி எல்லாம் யோசிச்சு முடிஞ்ச தேவையில்லைன்னு சொல்லி கேட்டால் வந்து இப்போ இதுக்கு தான் உங்களுக்கு நான் இருந்தா இப்போ ஆழமானோட இறைய நம்பிக்கை ஒன்று இருக்கிறவங்க சொல்லி விஷயம் முக்கியம். சரிதானே? இப்போ வந்து நம்ம பேர இப்போ உங்களுக்கு இப்போ கேட்டால் இப்போ உங்களுக்கு எது நடக்கிறதுக்கு இருக்கோ சரிதானே, எது நடக்கிறதுக்கு இருக்கோ அது கட்டாயம் நடந்தே இருக்கும். சரிதானே? அது ஒருத்தராலே மாற்றலாம். சரிதானே? இப்போ நீங்க இப்போ ஒரி பண்ண எதிர்காலத்தை பத்தி நினைச்சு ஒரி பண்ண நினைச்சு ஒன்றும் நடக்க போறதில்ல. ஸோ உங்களுக்கு எந்த நடக்காத கேஸோ அது கட்டாயம் நடந்தே தீரும். சரிதானே? ஸோ அதை பத்தி நீங்க ஒரி பண்ண தேவையில்லை. நீங்க இப்போ ரிலாக்ஸாக படிச்சு உங்களால மேக்ஸிமம் கொடுக்க வேண்டியதை கொடுங்க, அவ்வளோதான் விஷயம். சரிதானே? அதை பத்தி ஒன்றும் ஒரி பண்ண வேண்டிய தேவையில்லை. ரிலாக்ஸாக நீங்க போனா சரி. சரிதானே? ரைட். இப்போ அடுத்த விஷயம் வந்து இப்போ எக்ஸாம் டேக்கு ஸோ எக்ஸாமுக்கு முந்தின நாள். சரிதானே? இப்போ எக்ஸாமுக்கு முந்தின நாள் நீங்க முக்கியமா என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டா வந்து இப்போ நீ சம்டைம் என்ன சொல்லி கேட்டா வந்து இப்போ கொஞ்சம் விஷயங்களை நீங்க ஏற்கனவே வச்சுக்கணும். அதாவது இன்னைக்கு அடிக்கடி மறக்கி ஸோ எக்ஸாம்க்கு முந்தின நாள் கட்டாயம் பார்த்துக்கணும் போகணும்னு சொல்லி ஒரு கொஞ்சத்தை வச்சுச்சு.
அதை நீங்கள் என்ன சொல்லி கேட்டால் வந்து கட்டாயம் ஃபஸ்ட்டுக்கு பிக்காக பார்த்து முடிச்சிடும். சரி, இல்லாட்டி நினைக்க சொல்லி கேட்டால் வந்து இப்போ நீங்கள் கொஞ்சம் லேட்டாக பார்க்க முடிச்சு சொல்லி கேட்டால் வந்து ஸோ அதை வச்சு டென்ஷன் பண்ண அல்டிமேட். சரி, ஸோ அதை நீங்கள் போய் எக்ஸாம் எக்ஸாம் முந்தின நாள் நீங்கள் எதை பார்க்க வச்சா ஃபஸ்ட்டு பார்த்து முடிச்சிருக்கணும். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களும் படிக்கணும் போயிடும். சரியா, ஸோ அதை ஃபஸ்ட்டு முடிச்சிக்கணும். ரைட்டா. அடுத்தது விஷயம் வந்து இப்போ அடுத்து இப்போ எக்ஸாம் இப்போ இந்த எக்ஸாம் சொல்லி வச்சுன்னா ஸோ எக்ஸாம் டேல முக்கியமாக நீங்கள் என்ன செய்யணும். சரி, எக்ஸாம் டே என்ன இப்போ நீங்கள் என்ன பண்ணி படிச்சுன்னு போகிறேன். படிச்சுன்னு போகிறத அட்லீஸ்ட் ஒரு படிச்சுட்டு ஒரு 2 hours முன்னாடி ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸோ எக்ஸாம் இப்போ நான் சொல்லுவேன் எக்ஸாம் ஒரு இப்போ மார்னிங் டைம் ஆச்சுன்னா ஒரு 8:30 ஸ்டார்ட் ஆகுதுன்னா நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6:30 இல்லாட்டி 7க்காக நீங்கள் படிச்சு ஸ்டாப் பண்ணிடுவோம். மினிமம் 7க்காக ஸ்டாப் பண்ணிடுவோம். மேக்ஸிமம் 7. சரியா, ரைட். ஸ்டாப் பண்ணிட்டு நீ கரெக்டாக சொல்லி கேட்டால் வந்து ஒரு ½ முந்தி கரெக்டாக நீங்கள் எக்ஸாம் ஹாலில் போயிடுச்சோம். ஸோ எக்ஸாம் சென்டரே போயிடுச்சோம். ஸோ மினிமம் ½ முந்தி நீ போயிடுச்சோம். சரிதானே. அப்போ எக்ஸாம் போயிட்டு போயிட்டு அப்போ எனக்கு ஜஸ்ட் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அது எல்லாம் தரப்படும். ஸோ அதோட சொல்லி கேட்டால் வந்து இப்போ நீங்கள் எக்ஸாம் ஹால் உள்ளுக்கு என்ட்ரு ஆகி ஸோ கேட்டால் ஃபைனல் ஒரு டைம் போயிடும். நீங்கள் உள்ளுக்கு என்ட்ரான அப்புறம் இருந்துச்சு அந்த இது ஸோ உங்களோட உள்ளடித்தால் இண்டெக்ஸ் நம்பர் போடுவது அந்த மற்ற பார்ட் 2 என்ன இப்போ எல்லாத்துலேயும் இண்டெக்ஸ் நம்பர் குயிக்காக எக்ஸாமில் போட்டு கொள்ளையா இருந்துச்சு அதில் உங்களுக்கு தெரியுமே. ஸோ அதெல்லாம் ஃபில் பண்ணி அந்த வேலையெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதோட அட்மிஷன் தாள் ஃபில் பண்ணியது. ஸோ அதெல்லாம் நீங்கள் குயிக்காக பார்த்து நேரத்தோட முடிச்சு கொண்டு ஸோ அப்போ எனக்கு உங்களுக்கு ஒரு முடிச்சு கொண்ட போகிறோம். உங்களுக்கு ஒரு அந்த அந்த எக்ஸாம் ஹோலில் அந்த அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு அந்த என்வரன்மெண்ட் கொஞ்சம் உங்களோட மைண்டுக்கு அந்த ஸ்டேபிள் ஆகாத கொஞ்சம் டைம் ஒன்று பிடிச்சி அதுக்கு ஒரு 5 to 10 minutes பிடிச்சி. ஸோ அந்த டைமையும் வச்சு நீங்கள் பார்த்து நீங்கள் உங்களுக்கு என்டர் ஆயிரும். சரிதானே. அட்லீஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் டேஸ்னா ஒரு 20 minutesக்குள்ள சரி. இப்போ சம்டைம் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தருமே. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டிலே ஆகிடும். ஸோ மற்றபடி மற்ற நாட்கள் உங்களுக்கு இஷ்யூ ஒன்றும் இல்லை. சரிதானே. நீ குயிக்காக எக்ஸாம் ஹாலுக்குள்ளுக்கு போய் இருக்கும் உள்ள போய் இருக்கும். சரிதானே. அது உங்களுக்கு உள்ள மற்ற அந்த மார்க் பண்ணி இண்டெக்ஷன் பொடியில் முடிச்சுட்டு ஒரு 5 to 10 minutes ரிலாக்ஸ் ஆக போயிடுச்சுன்னா உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிருக்கும். சரிதானே. ரைட். அதோட வந்து முக்கியமாக சொல்லி இப்போ முஸ்லீம் மகளை பொறுத்த வரை இருந்துச்சுன்னா இப்போ உங்களுக்கு அப்போ ரிலாக்ஸ் ஆகிட்டு நேரத்தில் என்ன செய்யலும் சம்டைம் இப்போ உங்களுக்கு சூழல் பார்த்து ஆகுது. சரிதானே. ஸோ கொஞ்சம் அந்த இறைவனோட கொஞ்சம் அந்த டைமில் கொஞ்சம் ரிலாக்ஸாக மைண்ட் வச்சுக்கொள்வது கொஞ்சம் இறைவனோட தொடர்பாக இருந்தால் சரி. ஸோ நான் சும்மா என் அனுபவத்தில் நான் சொல்லியா. சரிதானே. முஸ்லீம் மகளை பொறுத்த வரை இப்போ சூழல் பார்த்தே ஆகும் ஓதையிலும் குல்சூராக்கள் ஓதையிலும். சரிதானே. மற்ற அந்த நம்பியாங்கல் சலவாச்சலையிலும் பாமணி துவாக்கள் ஓதையிலும். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு அப்படி இதெல்லாம் செஞ்சு கொண்டு வச்சு. சரிதானே. மைண்ட் ரிலாக்ஸாக வச்சுக்கொண்டு அப்படி இதோட இருந்தால் சரி. ஸோ எனக்கு அப்போ மற்ற முக்கியமாக சொல்ல வேண்டியது கேட்டால் சும்மா எனக்கு இப்போ எக்ஸாம் ஹோலில் போயிட்டு எக்ஸாம் சென்டரில் போயிட்டு சும்மா மிச்சம் மற்றவங்களோட பேசி தவிர கேட்டால் இப்போ உங்களோட மைண்ட் ஃபுல்லாக நீங்கள் ஃபுல்லாக லோட் பண்ணி வச்சுச்சு. சரிதானே. அப்போ அதை நீங்கள் சும்மா வேண்டாம் இப்போ மற்றவர்கள் பேசக்கொள்ளே கொஞ்சம் அது அந்த சரிதானே. இப்போ நீங்கள் தேவையில்லாத இதெல்லாம் பேசிக்கொண்டு அப்போ நீங்கள் எதையும் டிஸ்கஸ் பண்ண வேணும். சும்மா உங்களுக்கு அதோடு நீங்கள் படித்ததை நிப்பாட்டினா அவ்வளோதான். இல்லை போதுமான நிப்பாட்டி இருக்கும். சரிதானே. டிபார்ட்மெண்ட் அப்புறம் நீங்கள் எனக்கு மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரும் டிஸ்கஷன் போவேணும். சரிதானே. என்ன கேட்டால் இப்போ நீங்கள் நான் உங்களுக்கு சின்ன நேரம் ஏர்லியாக நிப்பாட்ட சின்ன சரிக்கெல்லாம் படிச்சுட்டு இப்போ நீங்கள் கடைசி வர இப்போ எக்ஸாம் லாஸ்ட் மினிட்ல படிச்சு போனுச்சுன்னா என்ன நடக்குன்னு கேட்டால் வந்து கடைசியாக அவங்களுக்கு நீங்கள் எந்த படிச்சோ அதுதான் அவங்களோட மெமரியில் நிச்சு. சரிதானே. மிச்சம் என்னட்டா இப்போ நீங்கள் கடைசியாக எந்த படிச்சோ அது அவங்களுக்கு புரிஞ்சாகணும். இப்போ எக்ஸாம் சொல்லி வந்து உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிக்கணுமே. ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சணுமே எல்லாம் எல்லாம் ஓவராலாக தெரிஞ்சிக்கணும். ஸோ உங்களுக்கு மைண்டில் இப்போ நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுத்தா தான் கொஞ்சம் எல்லாம் ஓவராலாக எல்லாத்தையும் சேவ் பண்ணி ஒரு இந்த எல்லாம் எல்லாம் சேவ் ஆகி ஒரு ஸ்டேபிளான மைண்ட் செட்டுக்கு போயின்றது கொஞ்சம் டைம் கொடுக்கணும் பிரெயினுக்கு. சரிதானே. அப்போ அதுக்காக வேண்டாம் கொஞ்சம் ஏர்லியாக நிப்பாட்ட சொல்லி. ஸோ ஏர்லியாக நிப்பாட்டிட்டு அதே மாதிரி நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு போயிட்டு அப்புறம் பேச போது தேவையில்லை. நீங்கள் ஒன்று பாட்டுறீங்க. சரிதானே. சரி பேசினா கொஞ்சம் பேசிட்டு சும்மா இந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக டிஸ்கஷனோ பெரிய பெரிய கூத்துகளோ இந்த அதாவது மிச்சம் பேசிக்கொண்டு போக வேணும். சரிதானே. எனக்கு நீங்கள் மைண்ட் ஃபுல்லாக லோட் பண்ணி வச்சுச்சு. ஸோ ரிலாக்ஸ் ஆகிடுங்க. சரிதானே. ஸோ இந்த பேசினா இப்போ நான் பேசிட்டு ரிலாக்ஸாக நீங்கள் கூட பாட்டுறீங்க. சரிதானே. ரைட். மற்ற விஷயம் வந்து ரைட். இப்போ நீங்கள் இப்போ சரி பேப்பர் தந்துட்டு சரிதானே. பேப்பர் தந்துச்சுன்னா இப்போ இஸ்மில் சரி ஸ்டார்ட் பண்ணிட்டு முஸ்லீம் சரிதானே. முதல்ல ரிலாக்ஸ் ஆகிடும். எக்ஸாம் செய்யக்குள்ள ரிலாக்ஸ் ஆகிருந்து. சரிதானே. அதுதான் முக்கியம். சரிதானே. ஏன்னா இப்போ எப்படியுமே சொல்லி கேட்டால் வந்து இப்போ எனக்கு எக்ஸாம் ஒரு டென்ஷன் ஒன்றே இந்த ஃபைனல் எக்ஸாமினேஷன். சரிதானே. ஸோ வச்சுட்டு நீங்கள் இப்போ சொல்லி கேட்டால் வந்து ஒரு
எப்படி நீங்க ஒரு ஒரு 90% ப்ரிப்பேர் ஆகி போகணும் வைங்க, எப்படியும் அதான் அந்த டென்ஷனால ஒரு 10% ட்ராப் ஆகிடும். சரிதானே? ஸோ அழிச்சிட்டையும் அதை பற்றி நீங்கள் ஒர்க் பண்ணி சரிதானே? எப்படியும் இது எல்லாருக்கும் ஈஸி விஷயம் தான். சரிதானே? அப்போ அதை பற்றி நீங்கள் ஒர்க் பண்ண தேவையில்லை. ஸோ இனி மட்டும் நீங்கள் கூலாக ரிலாக்ஸாக நிதானமாக இருந்து செய்யுங்க. அதே மாதிரி இப்போ எம்சிக்வன்ஸில் எடுத்து முடிச்சா எம்சிக்வன் நிதானமாக வாசிங்க. சரிதானே? எம்சிக்கு வாசத்துக்கு டைம் மிச்சம் முடிச்ச வரணும். சரிதானே? எம்சிக்கு வாசத்துக்கு எம்சி குயிக்காக வாசித்து போன எனக்கு விலங்கு இல்லை. ஸோ திருப்பி திருப்பி வாசித்து குளிச்சா சும்மா டைம் போகும். சரிதானே? ஸோ நிதானமாக வாசிங்க. ஸோ தொடர்ந்து வாசிங்க. இப்போ நீங்கள் ஸோ சரியானே நம்மளை இப்போ நான் ஃபிசிக்ஸை பற்றி சொல்லி கேட்டால் வந்து எல்லா சப்ஜெக்டும் அதே மாதிரி தான். சரிதானே? இந்த கேள்விகளை பார்த்து சும்மா பயப்பட வேணும். சரிதானே? அவங்களுக்கு சம்டைம் தெரியாத கேள்வியே ஈஸியாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு எந்த ஒரு ஞாபகமும் வரும் அதை பற்றி. சரிதானே? உடனே வராட்டியும் நீ அந்த கேள்வியை வாசிக்கணும் போயிட்டு சும்மா ஃபஸ்ட்டுக்கு இந்தியன் பேப்பர் பட்டனில் ஒன்றும் தெரியுமா ஃபஸ்ட்டுக்கு தேசாண்டு செஞ்சுக்கணும் போகிற அது ஒரு ரவுண்ட் வர அந்த டிஷ்யூ நிட்டுச்சேன். சரிதானே? ஃபஸ்ட்டு தேசாண்டு அப்புறம் கஷ்டமானது அப்புறம் கஷ்டமானது விட்டு போகிறேன் நம்ம கஷ்டமானதுக்கு வர அப்படி 2 3 4 ரவுண்டில் செய்யாமல் பேப்பர். சரிதானே? இப்போ அதில் எப்படின்னு சொல்லி கேட்டால் வந்து ஸோ நீ என்ன கேள்வியை முந்தைய சொல்லி கேட்டால் நீ தான் வாசிக்கணும். சரிதானே? அப்போ சம்டைம் உங்களுக்கு சொல்லி கேட்டால் ஒரு ஒரு ஃபிசிக்ஸை பொறுத்தவரை முந்தைய ஸோ ஐடியா வந்துட்டேன். ஸோ ஐடியா இப்போ என்ன சொல்லி இப்போ ஐடியா வந்துட்டேன். ஸோ இப்போ நீ ஐடியா கூட சாம்பாட்டு எழுதி இந்த எழுதி வச்சு இப்போ சரியானே இப்போ அடுத்த ஸ்டெப் கேட்டால் இப்போ சுருக்கி வீடியோ எடுக்கணும். அது இப்போ விளங்கி உங்களுக்கு அது கொஞ்சம் டைம் போகும் சரி மாதிரி. சரி டைம் போகும் சம்டைம் சுருக்கல் பிள்ளையா சான்ஸ் தெரியுது. சரிதானே? அப்போ நீ செஞ்சது அப்போ ஐடியா எடுத்த சாம்பாடு எழுதி வச்சுட்டு இப்போ அவ்வளோ மிச்சம் இந்த செஞ்சு சுருக்கி இருக்கிறது இருக்கு. ஸோ வச்சிருப்போம். சரிதானே? வெஜிடேரியன் மற்ற லேசானதெல்லாம் முடிச்சிட்டு வந்து இதை செஞ்சு முடிச்சு. சரிதானே? ஏன்னா இப்ப எல்லாத்துக்கும் ஒரு மார்க்ஸ் தான். சரிதானே? ஸோ இப்ப எங்களுக்கு இந்த ஒரு கேள்விக்கு மிச்ச டைம் கொடுத்துருந்தா அது கூட மார்க்ஸ் தர போறல. சரிதானே? அப்ப அப்படி எம்சிக்கு சொல்லி கேட்டா வந்து ஸோ நீங்க எல்லாத்தையும் அவங்களுக்கு முக்கியமான இதில் வந்து சொல்லி கேட்டா வந்து கட்டாயம் கேள்வி பார்த்து பயப்பட வேண்டும். சரிதானே? கேள்வி பார்த்து பயப்பட வேண்டாம். அதாவது சொல்லி கேட்டா வந்து இப்போ நீங்க பிசிக்ஸ் எம்சிக்கு சொல்லி எடுத்தேன்னு சொன்னா பெரிய படத்தோட பெரிய படத்தோட கேள்வி கேள்வி பார்த்து பயம் தெரியாது. இதுதானே? அப்ப அதுல கேள்வி கேட்டா வந்து தெரிஞ்சிருக்கிறது. இப்ப அடுத்த கேள்வி பார்த்து பயன்படுத்த இந்த கன்ஃபிடன்ஸ் உடஞ்சிருவாங்க எனக்கு அவர். சரிதானே? அந்த இப்ப அடுத்த சின்ன லேசான கேள்விகளே பார்த்தாலும் வந்து சரி உங்களுக்கு தெரியும். ஆனா அந்த கான்ஃபிடன்ஸ் உடஞ்சிட்டாலும் சொல்லி கேட்டா வந்து அதுக்கு ஒரு வர சின்ன கேள்வி உங்களுக்கு ஆன்சர் எடுத்துக்கொள்றதுக்கு எல்லாருக்கும் மைண்ட் செட் அப்செட் ஆயிடும். சரி. அப்ப கஷ்டமோ லேசோ சரிதானே? எவ்வளவு பெரிய கேள்வி நினைச்சாலும் சும்மா இருக்க வாட்சிக்கணும் போகும். சரிதானே? வாட்சிக்கணும் போகும். உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா விட்டுட்டு போகும். சரிதானே? தெரியாட்டி விட்டுட்டு போகும். சரிதானே? ஏதோ கன்ஃபிடண்டாக நீ கேள்வி வச்சியா எனக்கு இது கொஞ்சம் யோசிச்சாலும் டைம் போகிற. சரிதானே? நான் பிறகு வரேன். சரிதானே? விட்டுட்டு போகும். சரிதானே? எடுத்துட்டு போகும். அப்படி தொடர்ந்து போகக்குள்ளே இப்போ நீங்கள் ஒரு கேள்வி வாசிட்டேன்னு சொன்னால் இப்போ நீ மற்ற கேள்வி செஞ்சு போகலே அது கொஞ்சம் கொஞ்சம் மைண்டில் ப்ரொசஸ் ஆகி பண்ணிடும். ஸோ உங்களுக்கு புற ஐடியா வரையும். சரிதானே? அதான் எம்சிக்கு முக்கியமாக. அடுத்து இப்போ எஸ்ஏ என்சிக்கு போகணும்னு சொன்னால் எஸ்சிக்கு வந்து கட்டாயம் அந்த ரீடிங் டைம் மட்டும் தரேன். அதை கட்டாயம் யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணி நிதானமாக கேள்வி சாய்ஸ் பண்ணுவோம். சரிதானே? சம்டைம் அது எந்த டைமே எனக்கு பேப்பர் சேவ் போயிட்டு சம்டைம் இல்லையான ஒரு கேள்வி யூஸ் பண்ணி இவ்வளோ கஷ்டம் நடுவில் இருக்கிற வச்சால் அப்படியே அப்செட். சரியானே? ஸோ நிதானமாக ஃபஸ்ட்டு கேள்வியே சரியாக சாய்ஸ் பண்ணிக்கோங்க. சரியா? சரியா கேள்வி சாய்ஸ் பண்ணி உங்களுக்கு லேசான கேள்வி ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த எப்படி சாய்ஸ் பண்ணணும்? ஸோ கேள்வியை சும்மா ஓவராலாக வாட்சிங் போகும் ஃபுல்லாக வரி வரியாட்டில் சும்மா ஓவராலாக வாட்சிங் போயிட்டு ஒரு 70% மாதிரி உங்களுக்கு விளங்குமே என்ன ஒரு 70% மாதிரி செய்யலும். சரி வாட்சடிக்கு ஃபுல்லாக விளங்கியல்லே இது எனக்கு ஓரளவு செய்ய வேண்டிய மாதிரி இருந்துச்சுன்னு விளங்கொள்ளே. அப்போ இதில் அதில் எது நல்லா கூட செய்யுமோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி அப்போ அப்படி இந்த அப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டு அதில் ஸோ அப்போ அதை லேசான கேள்வியோட ஆயிடுமே நல்ல பழக்கப்படுற கேள்வி ஆயிடுச்சு. ஸோ அதை போய் கட்ட நீ செஞ்சுக்கணும் போகல. அப்போ அதில் கான்ஃபிடன்ஸ் வந்து வர. ஸோ அதை வச்சு தொடர்ந்து மிச்ச கேள்வியிலே செஞ்சுக்கணும் போகக்கூடியதாக இருந்துச்சு. சரி. அப்போ அதுதான் எஸ்ஏ. சரி. அடுத்து வந்து மற்ற வந்து இப்போ சம்டைம் திடீர்னு உங்களுக்கு இந்த இஷ்யூஸ் வரையில அதாவது அந்த திடீர்னு ஒரு கேள்வி கஷ்டமாகியோ டக்குன்ட்டு அதில் டென்ஷன் டக்குன்ட்டு ஸோ இந்த ஒன்று செஞ்சுக்க போகிற டக்குனு இப்போ வரைக்கும் செஞ்சுக்கணும் போன ஃபீலை எந்தியோ டென்ஷன் ஆடுவீங்க. டென்ஷன் ஆனிச்சாலும் வெந்தியன் டென்ஷன் இப்போ அது கொண்டு செய்யறதுக்கு இல்லை. இப்போ எந்தியோ நடந்து முடிஞ்சு ஸோ மிச்சத்தவங்களை பார்த்து அதுக்கு எப்படி டிசைட் பண்ணி செஞ்சுக்கணும் போது தான் இருந்துச்சு. ஸோ அப்போ கொஞ்சம் டென்ஷன் ஆகணும் டக்குனு நிப்பாட்டணும். நிப்பாட்டி பேனையை வச்சுட்டு ஸோ கொஞ்சம் தண்ணி எடுத்து கொஞ்சம் குடிச்சிட்டு ஸோ கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு ஸோ அப்போ நிதானமாக ஸ்டார்ட் பண்ணால் சரி. சரிதானே? ரைட். அடுத்தது இப்போ எக்ஸாம் முடிஞ்சு. சரியா? இப்போ எக்ஸாம் முடிஞ்சது வைங்க. ஸோ எக்ஸாம் முடிஞ்சது
எக்ஸாம் முடிஞ்சுச்சுன்னா அதுக்கப்புறம் அதை பற்றி டிஸ்கஷன் ஒன்றும் தேவையில்லை சரி நீங்கள் தானே விட்டு வாங்க சரிதானே வீட்டுக்கு வந்து இப்போ அதை பற்றி யோசிக்கவே இல்லை ஸோ ஒன்றும் நடக்க போகல சரிதானே இப்போ ஒன்றுமே நடக்க போகல ஒன்றுமே மாற்ற எல்லாமே சரியாக முடியும் சரிதானே இப்போ சரிதானே இப்போ அதை பற்றி யோசிச்ச டைமுக்கு உங்களுக்கு இன்னொரு மார்க்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அடுத்த சப்ஜெக்ட் சரிதானே வீட்டுக்கு வந்தால் எனக்கு என்ன கேட்டால் வந்து இது படித்த கொள்ளைக்கு அது ஞாபகம் வரும் நான் இப்போ இந்த கேள்வி நான் இப்போ இதுக்கு இடம் விட்டுட்டு போனேன் இதை நான் செஞ்சு நான் திருப்பி கடைசிக்கு வந்து எழுதுறதுக்கு இந்த எழுதி பட்டு ஏன்னா மற்ற இது எனக்கு இந்த இண்டெக்ஷன் மார்க் போட்டு விட்டுறது ஏன்னா அப்படி டாருக்குனாலும் பாருங்க நீ சரி யோசனை வாரதே தான் சரிதானே ஐலண்ட் ஃபர்ஸ்ட் அடிக்கலாம் வாரம் ஸோ அந்த யோசனை எல்லாருக்கும் வாரதே தான் ஸோ இந்த இதை இப்போ எல்லாத்தையும் முட்டு போடுறது வேண்டாம் இப்போ அதை யோசிச்சு ஒன்று மேலே சரிதானே ரைட் ஸோ ஃபுல் ஃபோக்கஸ்டா சரிதானே ஃபுல் ஃபோக்கஸ்டா உங்களுக்கு இந்த இப்போ ஒரு 25 படிச்சு எப்படி உங்களுக்கு எப்படி படிச்சாலும் 25 மினிட்ஸ் ஃபுல் ஃபோக்கஸாக படிச்சு ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் சரிதானே ஸோ அது வளமையாக நீங்கள் படிச்சு பண்ணலாம் உங்களுக்கு அப்படியே எடுத்து விடுது சரிதானே ஸோ அப்படியே ஒன்றை பற்றி யோசிச்சாமல் நீங்கள் தொடர்ந்து படிச்சுட்டு போனால் சரி சரி அடுத்த சப்ஜெக்ட் ப்ரிப்பேர் ஆனால் சரி மற்ற இப்போ இதான் நல்ல இப்போ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா மற்ற இப்போ எக்ஸாமுக்கு இடைப்பட்ட நாட்கள் சரிதானே நார்மலாக இப்போ பயோ ஸ்டீம் இப்போ ஃபர்ஸ்ட் 2 டே கிரிக்கெட்டால் பயோ நடந்துருக்கு ஸோ உங்களுக்கு இப்போ அதில் பெருசாக இந்த தொடர்ந்து பயோ தான் படிச்சுட்டு போவாங்க அப்படி மெட்ஸ் ஆக்கலாம்னு இந்த அர்த்தம் சம்டைம் 2 மெட்ஸுக்கு மேலே ஒரு நாள் டைம் கிடச்சி சரிதானே அப்போ அந்த டேக்கு இப்போ நீங்கள் முதல்ல முடிஞ்சு வந்த உடனே இது நான் செய்யணும்னு கேட்டால் வந்து ஏன்னா இப்போ நீங்கள் 3 சப்ஜெக்ட்லையும் சரியாக பேலன்ஸ் பண்ணணும் அதான் முக்கியம் சரிதானே அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டே பாட்டை நான் முடிச்சுட்டு வந்த உடனே சரிதானே டக்குனு இப்போ உங்களுக்கு கடைசி பாடம் என்ன செய்யணும் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரையில் கெமிஸ்ட்ரியோ இல்லாட்டி ஐடியோ கடைசி படம் ஆயிடுச்சு ஸோ அதோட ஒரு எம்சிக்கு பேப்பர் அடிக்குது சரிதானே எடுத்து டக்குனு ஒரு ஹவர் தான் ஒரு ஹவர் டைம் வச்சு உனக்கு எவ்வளோ செய்யணுமோ டக்குனு செஞ்சு சரிதானே ஒரு ஹவருக்குள்ள செஞ்சு சரிதானே செஞ்சுட்டு டக்குனு கரெக்ட் பண்ணி சரி பார்க்கறதுக்கு இருந்துச்சுன்னா ஒரு ½ படிக்க பார்க்கறதுக்கு அது கண்டி பாட்டிட்டு அப்புறம் திருப்பி கண்டினியூ பண்ணி மெட்ஸை சரிதானே சரிதானே மெட்ஸை விட வேண்டியேன் எனக்கு கேட்டால் இப்போ எங்களுக்கு எந்த கேட்டால் வந்து இப்போ நீங்கள் ஃபுல்லாக இப்போ இப்போ நீங்கள் 2-3 நாளாக ஃபர்ஸ்ட் டே எந்த பாடமோ அதான் 2-3 நாளாக படிச்சு கொண்டு இருந்துச்சு எக்ஸாம் முதல்ல இப்போ மற்ற பாடமெல்லாம் அப்படியே ட்ரப் ஆகி ஒன்று பாடுபடாமல் ஸோ அப்படி விடப்படாது சரிதானே ஆச்சரியம் கொஞ்சம் ஞாபகப்படுத்தல கடைசி ஆயிடுச்சு பாடம் சரிதானே அப்படி செய்யும் சரிதானே அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கெப் கூட வந்துச்சு மற்ற ஸ்ட்ரீமாக சம்டைம் கெப் கூட வரையும் சரிதானே இப்போ சரிதானே இப்போ பயோ வந்துச்சுன்னா பயோ ஸ்ட்ரீமாங்களுக்கு பயோ முடிய 2 நாள் கெப் கிடைச்ச ஃபிசிக்ஸ் அந்த ஃபிசிக்ஸ் இருக்கு ஸோ அந்த டைம் நினைக்கிறோம் உங்களுக்கு கொஞ்சம் என்ன கேட்டால் வந்து இப்போ 2 நாள் கெப் இருந்துச்சு 2 நாள் கெப் இருந்துச்சு பயோ முடிஞ்சு வந்த உடனே அந்த நைட் ஃபுல்லாகவே கெமிஸ்ட்ரி கொஞ்சம் பார்க்குறேன் கெமிஸ்ட்ரி பார்த்து கொஞ்சம் கெமிஸ்ட்ரி ப்ரிப்பேர் ஆகிவிட்டு அப்புறம் மிச்ச நாட்களில் விஷயம் படிச்சிரு சரிதானே அப்படி பண்ணுவாங்க ஸோ அப்படி உங்களுக்கு என்ன கேட்டால் வந்து இப்போ பெரிய கேப் படிச்சுன்னா என்ன செய்யலாம் பெரிய கேப் படிச்சுன்னா இந்த ஒரு லாஸ்ட் கிச்சு பாடத்தையும் படித்து செகண்ட் ஐஜி பாடத்தையும் கிடைக்கிற மாறி மாறி கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுக்கணும் அப்படி சரிதானே அதை நான் சொல்லி விஷயம் விளங்கி தானே கொஞ்சம் விட்டுறாம சரிதானே ஒரு ஃபுல்லாக விட்டுறாம கொஞ்சம் எடுத்து மற்ற சப்ஜெக்ட்ல கொஞ்சம் டைம் கொடுத்து மீட்டிங் வரும் டைம் கிடைச்சது பொறுத்து சரிதானே ஓகே அப்போ இதால் உங்களுக்கு சரிதானே இதுதானே இப்போ இந்த ஒரு ஐடியா நான் சொல்ல வந்தது சரிங்களா உங்களுக்கு பெரும்பாலும் யூஸ் ஆயிடுச்சு நம்பியே சரிதானே இப்போ நான் இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ளேன் சரிதானே தேங்க்யூ வெரி மச்